Friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2026 உடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ நமக்கு எல்லாம் எக்ஸாம்ஸ் ரொம்ப நெருங்கன வந்துருச்சு. சோ அதனால எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சிட்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம். சோ இதுவரைக்கும் நீங்க ஃபுல்லா போர்ஷன்ஸ் கவர் பண்ணாலும் சரி கவர் பண்ணலனாலுமே சரி இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் மறக்காம படிச்சிட்டு போயிடுங்க. ஏனா இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் லாஸ்ட் 5 இயர்ஸா கேட்கப்பட்ட क्वेश्चन பேப்பர்ல இருந்து எடுத்து ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு போயிடாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெசன் 1லேருந்து லெசன் 7 வரைக்கும் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனா இம்பார்ட்டன்ட் கொஷின், அதே நம்ம பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். Why did the seagull fail to fly? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், நீங்கள் எழுதிக்கோங்க. The seagull failed to fly because he was afraid to fly. ஸோ இது மாதிரி தான் ஆன்சர்ஸ் நீங்கள் ஒன் வேர்டில் கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் மெயின் கீ பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்தா போகிறோம். அஃப்ரைட் டு ஃப்ளை அப்படின்றது தான் வந்து இதோட கீ பாயிண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி கீ பாயிண்ட் வச்சு ஷார்ட்டாகவே எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? ஸோ இது வந்து செகண்ட் கொஷின். ஸோ இது எல்லாம் படிச்சுக்கோங்க. What did the young seagull manage to find his search for food on the ledge? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. What made the young seagull go mad? ஸோ இந்த கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா why did the young bird utter a joyful scream? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what did the young bird's family do when he started flying? ஸோ இந்த கொஷினும். நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் பாருங்கள். How was the young seagull's first attempt to fly? சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what promoted the young seagull to fly finally? சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 2 உடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. The night the ghost got in அப்படின்ற லெசனுடையது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Where was the author when he heard the noise? அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாத் டப், ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத் டப் அப்படின்றது தான் இதோடைய கீ பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை நீங்கள் வந்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். வாட் டிட் த நரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ்? வாட் வேர் த வேரியஸ் சவுண்ட்ஸ் த பிரதர்ஸ் ஹியர்ட் வென் தே வென்ட் டவுன் ஸ்டேர்ஸ்? வாட் டிட் த போர்ட்வெல் திங்க் வென் தே ஹியர்ட் த மதர் ஷவுட்? நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் கன்க்ளூஷன்ஸ் டிட் grandfather jumped to when he saw the corpse? What do you understand by the mother's act of throwing the shoe? So idu padichukonga. Why do you think Mrs. Bodwell wanted to sell the house? Next one. Why were the policemen prevented from entering grandmother's room? So idellame important 2 mark questions. idila vandu key points வந்து படிச்சு இத மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு லெசனோட இது எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஸோ இந்த லெசனுடைய 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹூ இஸ் தாரணி? ஆஃப்டர் ஹூம் வாஸ் த செயில் போட் நேம்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர்ஸ் பாருங்கள். தாரணி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் த இந்தியன் நேவி. த போட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரணி டெம்பிள் ஆஃப் ஒடிசா. ஸோ இதுதான் இதோடைய கீ பாயிண்ட். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் கொஷின்ஸில் இருக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸை வச்சு இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் இதை படித்தாலே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் படிக்கிறேன். வாட் டிட் தே விட்னஸ் த brilliant southern lights from the sea? How did the sky appears here? Next, what does the term circumnavigation means? Next, what sort of training did the crew undergo before their expedition? Then next, what challenges task did the team voyage? Next பாருங்க. Which factor motivated the crew
to undertake this expedition? So இதெல்லாம் தான் important questions. Next fourth lesson, the Atlantic. At the Attic. So இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா first question example பாருங்க. Why did Aditya think that the school would not be recognizable? சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா ஆன்சர், the school had undergone many changes, so the Aditya thought that the school would not be recognized. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா many changes. ஸோ இதுதான் அதோட கீ பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ பாருங்க, நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ணுறேன். How was the landscape through which they traveled? சொல்லி கேட்டிருக்காங்க. What did Nehan uncle talk about Sanyal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் பாருங்கள். Why was the attic a favorite place for the children? What did Aditya do on reaching the attic? Next, what was the condition of attic? ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். Why was Aditya and his friends go to the jeweler? அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசனுடைய 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். டெக் ப்ளூமர்ஸ் அப்படின்ற லெசனோட இது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள். இந்த ஃபியூச்சர் வி மே ஃபைண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ஜாப்ஸ் பீயிங் பிளேஸ்டு பை robots யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுதான் வந்து இதோடைய கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் ரீட் பண்ணுறேன். How many people in India suffer with disability? ஸோ இதோடைய ஆன்சர். How does Kim help Alisha? So next, what devices help David to move from one place to another? So next பாருங்க. What are the benefits of the internet to the common man? Next, what does David operate computers with the Liberator communication device? Name a few Indian innovations which are helpful to the disabled and make their day-to-day life easier. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னோவேஷன்ஸ், ஏதாவது இன்னோவேஷன்ஸ் ஒரு 4-5 சொல்லலாம். லைக் ஏபிஜே அப்துல் கலாம் இது பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் டிசேபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு இல்லையா. ஸ்பேஸ் ஏஜ் மெட்டீரியல் வச்சு அவர் பண்ணது டிசேபிலிட்டி பீப்புளுக்கெலாம் யூஸ் ஆச்சு. ஸோ அது எழுதலாம். அந்த மாதிரியான ஒரு 3 எக்யூப்மெண்ட்ஸ், அதை 3 பேர் கண்டுபிடிச்சதை நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th one, how would you help the people with disabilities in your neighborhood? ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 6th lesson, the last lesson அப்படின்ற லெசனுடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். what was the usual scene when school began every day? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். what was fans asked to tell? Was he able to answer? What did young Hamel says about the French language? How many years had young Hamel been in the village? Why did fans dare to go to school that day? What was Fans sorry for? What were the thoughts of the narrator's parents? When and how did M. Hamel bid farewell to the class? ஸோ இதோடைய ஆன்சர்ஸுமே கீழே இருக்குது. ஸோ அதையுமே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொஷின் மார்க் பண்ணி இதை மட்டும் கண்டிப்பாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 7 த டையிங் டிடெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். why didn't the landlady call the doctor? Second question, who did Watson see when he entered the room? So, who was responsible for Victor's savage death? What was the evidence for it? Next, how was Holmes able to look sick? And fifth question, why didn't Holmes let Watson examine him? What did Watson find on the table near the mantelpiece? So 7th one paranga, who arrested Smith? What were the charges against him? So இந்த மாதிரியான questions தான் important 2 marks உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக இதிலிருந்து கண்டிப்பாக எல்லா 2 மார்க்ஸுமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கொஷின்ஸை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹோல் சிலபஸையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ தட் நீங்கள் எல்லாமே கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, இம்பார்ட்டன்ஸ்லாம் கவர் ஆகிருக்கான்னு சொல்லி உங்களை நீங்களே எக்ஸாமைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.